What is NDT? அதாவது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் என்றால் என்ன? இது யார் படிக்கலாம்? இது படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ தான். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியில இருந்து. என்னன்னா NDT, வாட் இஸ் NDT? நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். NDT படிக்கலாம்னு இருக்கேன். ஸோ காலேஜில் சொன்னாங்க NDT படிச்சா ஃபாரின் போகலாம். ஸோ ஃப்ரெண்டு சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க, மாமா சிங்கப்பூர்ல இருக்கிறாரு, அதனால NDT படிச்சா ஃபாரின் போயிடலாம் அப்படிங்கறதா நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது NDT அப்படிங்கிறது. Me going man. Aeroplane. Australia. Spelling தெரியுமா? Country bros. ஃபர்ஸ்ட் இந்த NDTனா என்ன? அதாவது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை பிரேக் பண்ணாம, அதாவது உடைக்காம அதுல உள்ள டிஃபெக்டா கண்டுபிடிக்கிறது. இல்ல புரியல. என்னடா அது ஒரு மேஜிக்கா பண்றீங்க அப்படின்னா, லைக் தட் மேஜிக் மாதிரி தான். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட என்னோட பாணியில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, வீட்டுல நம்ம அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்லாம் போறாங்க அப்படின்னா போய் ஒரு தேங்காய் வாங்குறாங்க. தேங்காய் வாங்கி டம்முன்னு உடச்சு, தேங்காய் நல்லா இருக்குதா இல்லையா அப்படி பார்த்துட்டு, ஓகே இது நல்லா இருக்கு, இது வீட்டுக்கு எடுத்துக்கலாம், மறுபடியும் உடச்சு பார்த்தேன் இது நல்லா இல்லை, இது தூக்கி போட்டு அப்படி சொல்லிட்டு வராங்களா என்ன? கிடையாது. சோ அப்ப வந்து என்னன்னா, ஒரு தேங்காவை எடுத்து சும்மா ஆட்டி பார்த்தோ இல்லை சும்மா தட்டி பார்த்தோ இது நல்லா இருக்கு இல்ல அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, கன்க்ளூட் பண்றாங்க. இதுதான் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அதாவது இந்த பொருள், அந்த தேங்காய் பிசிக்கலா இந்த டேமேஜ் ஆகல, கெமிக்கலாவும் இந்த டேமேஜ் ஆகல, ஆனா அது நல்லா இருக்குதா இல்லையான்னு அதோடைய ப்ராப்பர்ட்டியை சொல்லிட்டாங்க. இதுதான் NDT, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அதாவது வித்தவுட் அஃபெக்டிங் த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டு ஃபைண்ட் த பர்ஃபெக்ட்னஸ் அண்ட் டிஃபெக்ட்னஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் கால்ட் NDT. இது பரிசையில் எழுத வேண்டிய ஆன்சரை முடிஞ்சா எழுதிருங்க. அதாவது பிசிக்கலாவும் கெமிக்கலாவும் ஒரு பொருள் சேஞ்ச் ஆகாம அதனுடைய ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறது தான் இந்த NDT, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படிங்கிறது. அப்போ இந்த NDT எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, இந்த NDT படிச்சா எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த NDT நான் சொன்ன மாதிரி இதுல டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதாவது நான் பின்னாடி சொல்றேன். இதுல இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இந்த NDT யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு பார்த்தா மெக்கானிக்கல் எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல வேண்டியதாட்டா அப்படின்னா அது சுத்தி வர சொல்ல தாங்க வீடியோல எடுத்தா வரும், அதுக்காக தான் இது. ஸோ அப்ப என்னன்னா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இந்த NDT வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கிராங்க் ஷாஃப்ட் உங்களுக்கு வருதுன்னா, கிராங்க் ஷாஃப்ட் உள்ளுக்குள்ள எதுவும் கிராக் இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ள டிஃபெக்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, ஓடிட்டு இருக்கும்போது டம்மு உடஞ்சா அப்ப நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை உடைக்காம அது எந்த டேமேஜும் பண்ணாம கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் NDT மட்டும்தான். அப்போ ஒரு NDT படிக்கிறீங்க, நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வேலைக்கு போகலாமா? அஃப்கோர்ஸ் போகலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வேலைக்கு போகலாமா? போகலாம். ஆயில் அண்ட் கேஸ் போகலாம், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே ஒரு NDT படிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, சோ இந்த NDT வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க BE படிக்கிறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க, இல்ல அட்டானமஸ் உங்க காலேஜுக்கு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பீங்க. சோ இதெல்லாமே இருக்கு இல்லையா? அதே மாதிரியே இந்த NDTக்கான ஸ்டாண்டர்டும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த NDT இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் படிக்கணும் அப்படின்னு இருக்குது. இந்த NDT வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம இந்தியாக்குள்ள வேர்ல்டு வைடா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய, ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் எதுன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், அதாவது ASNT அப்படின்னு சொல்லுவாங்க. ASNT ஸ்டாண்டர்ட்ல NDT படிக்கணும் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ASNT அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அது இது எப்படி வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ASME, அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான எல்லா ஸ்டாண்டர்டும் இவங்கள்ட்ட வந்து கிடைக்கும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயா எல்லாத்தையும் எங்களையா எங்களால பார்க்க முடியாது, இந்த NDT மட்டும் நீங்க தனியா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பிரிச்சு விட்டது தான் ASNT. இந்த ASNT காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, NDT ஓகே இந்த NDT இப்படித்தான் நீ படிக்கணும், இவ்வளவு நாள் படிக்கணும்,
உனக்கு இதுல இதெல்லாம் நாங்க டெஸ்ட் வைப்போம், இந்த டெஸ்ட்ல நீ இவ்வளவு மார்க் எடுக்கணும், இவ்வளவு மார்க் எடுத்தா தான் பாஸ், உங்க சர்டிபிகேட் இத்தனை வருஷம் தான் வேலிடிட்டி அப்படிங்கிற எல்லா ரூல்ஸையும் இவங்க டெரைவ் பண்றாங்க. இந்த டெரைவ் பண்ணதை ஒரு புக் எழுதி வைக்கிறாங்க. அந்த புக், அந்த ஸ்டாண்டர்ட் புக் தான் SNT TC1A. SNT அப்படிங்கிறது வந்து சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரிபியூட்டட் டெஸ்டிங், TC டெக்னிக்கல் கமிட்டி, 1A ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் குரூப்னு சொல்லுவாங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னா எடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் எடிஷன் ஸ்டாண்டர்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது. ஓ அப்படியா விஷயம். ஏன்னா இப்ப நான் 2006, 2011, 2016, 2021 ஸ்டாண்டர்டும் எடிஷன்ஸும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எடிஷன்லயும் ஒவ்வொரு அப்டேட் கொண்டு வருவாங்க. அப்ப நீங்க லேட்டஸ்டான ஒரு எடிஷன் படிச்சீங்கன்னா தான் லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு அதுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுங்கெல்லாம் சிட்டில இருக்கிற லேட்டஸ்ட் கின்பஜக் கில்மாஸ். இது எடிஷனை பேஸ் பண்ணி தான் நீங்க படிக்கணும். இது ASNTல. இந்த ASNTல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இது லெவல் 1 அப்படிங்கிறது வந்து டெக்னீஷியனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவங்க படிக்கிறது. லெவல் 2 அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ். லெவல் 3 அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் அப்ரூவ் பண்ணவங்க தான் லெவல் 3. எடுத்தோட லெவல் 3 படிச்சுட்டானா படிக்க முடியாது சார். அப்ப லெவல் 2 படிக்கலாமானா படிக்கலாம். நீங்க லெவல் 1 படிச்சுதான் லெவல் 2 படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா லெவல் 1 படிக்கிறதுக்கு மினிமம் 10th 12th இருந்துச்சுனாவே போதும், நீங்க லெவல் 1 படிச்சுக்கலாம். மேஜரா நார்த் சைட்ல வந்து உள்ளவங்க எல்லாமே அப்படித்தான் படிக்கிறாங்க அதிகபட்சமா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் 2. லெவல் 2 வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ, இன்ஜினியரிங், எனி டிபார்ட்மெண்ட், எனி டிகிரி, 12th முடிச்சவங்க, 10th முடிச்சவங்களும் படிக்கலாம் லெவல் 2. ஓகேங்களா. லெவல் 3 ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் 2 முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி நீங்க வந்து பாத்தீங்கன்னா லெவல் 3 எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கு பெரிய சென்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சில பேர் தனியா இண்டிவிஜுவலா கோச்சிங் கொடுப்பாங்க, பர்சனல் கோச்சிங் தான், அதுக்கு சென்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ் இருக்கும், போய் எழுதுங்க, பாஸ் பண்ணீங்க அப்படின்னா லெவல் 3 உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த லெவல் 3 சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தான் நீங்க லெவல் 2 லெவல் 1 நீங்க ஆத்தரைஸ் பண்ண முடியும், சர்டிஃபிகேட் நீங்க பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இந்த லெவல் 2 படிக்கிறதுக்கு பேசிக்கா நம்ம இன்ஜினியரிங் இருந்தாலும் போதும், டிப்ளமோ படிச்சிருந்தாலும் போதும், ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஓகே, சோ இதுதான் இதுல உள்ள பிரிச்சது. ஓகே, இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல. இது அப்படியே பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்லயே இருக்குது. PCN அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சனல் சர்டிபிகேஷன் ஆஃப் NDT அப்படின்னு சொல்லுவாங்க. அது PCN அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே லெவல் 2 எல்லாம் இருக்குது. சோ அதுலயே நீங்க படிக்கலாம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட், இதை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி ஆகும். ஓகே, இப்ப இந்த NDT உள்ள மேஜர் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுதான் மெயினா பார்க்கணும். இப்ப NDT உள்ள மேஜர் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்வென்ஷனல் NDT அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். கன்வென்ஷனல் நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது, பரவாயில்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் எல்லாமே கன்வென்ஷனல் NDT குள்ள நம்ம கொண்டு வரோம். இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பெனட்ரன்ட் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு டெஸ்டிங் இருக்குது. அடுத்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், ரேடியோகிராஃபி டெஸ்டிங், விசுவல் டெஸ்டிங், தென் எடி கரண்ட் கூட கொஞ்சம் ரேரா இருக்கும் டெக்னீஷியனா போறவங்களுக்கு. ஸோ எடி கரண்ட் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிளஸ் ரேடியோகிராஃபி ஃபிலிம் இன்டர்பிரேஷன், ஆக்சுவலி இது NDT டெக்னிக்லாம் கிடையாது, ஒரு அடிஷனல் சர்டிஃபிகேஷன் மாதிரி தான். ரேடியோகிராஃபி ஃபிலிம் இன்டர்பிரேஷன் பத்தி உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மேஜரா கன்வென்ஷனல் NDTன்னு சொல்லுவோம். இந்த கன்வென்ஷனல் NDT தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப பரவலாகவும் அதிகப்படியாகவும் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா நீங்க NDT படிக்கிறீங்கன்னா இந்த மெத்தட்ஸ், இந்த டெக்னிக்ஸ் தான் இருக்கணும். ஓகே, சோ இதையெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள இது ஒவ்வொரு டெக்னிக். இப்ப தேங்காவை தட்டி பார்த்து வாங்கினா அது ஒரு டெக்னிக். இதுவே வெண்டைக்காய் உடைச்சு பார்த்து வாங்கினா அது நான் டெஸ்டிங்ல வராது. ஓகே, வேற எப்படி வாங்குவாங்க? சரி, தேங்காவை ஆட்டி பார்த்து வாங்கினா அது ஒரு டெக்னிக். இந்த மாதிரி இந்த பெனட்ரன்ட் டெஸ்டிங், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒவ்வொரு டெக்னிக், தனித்தனி டெக்னிக்ஸ். ஸோ இந்த தனித்தனி டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறும். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க இதுல படிப்பீங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இன்டர்னலா கண்டக்ட் பண்ணுவாங்க. அது லெவல் 2 படிக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லயே உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. முக்கியமா ப்ராக்டிகல் கிளாஸஸ் இருக்கணும். முக்கியமா நான் இதுல என்ன பாக்குறேன் அப்படின்னா நீங்க NDT படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்ஸும் போட தெரியணும். இப்போ NDT ஒரு ஜாப் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாப் செக் பண்ணிருக்கிறேன், அதுல டிஃபெக்ட் இருக்குது இல்ல அப்படிங்கறத ஒரு ரிப்போர்ட்டா உங்களுக்கு மேக் பண்ண தெரியணும். இதுதான் NDTல நீங்க ஃபைனல் அவுட்புட்டா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போ ஃபைனலா என்னுடைய பாயிண்ட்க்கு வரேன். ஒரு இன்ஜினியர் அல்லது ஒரு டிப்ளமோ இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த NDT படிக்கலாமா, அது யூஸ்ஃபுல்லா, உகந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த NDT மட்டும் படிச்சுட்டு ஒரு டெக்னீஷியனா போறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த கன்வென்ஷனல் NDT படிச்சுட்டு நான் ஒரு டெக்னீஷியனா போய் வேலை பாக்குறேன் அப்படின்னா இதுக்கு நான் இன்ஜினியரிங் படிக்கணும், 12th முடிச்சு படிச்சிருந்தாவே நான் போயிருக்கலாமே டெக்னீஷியனா அப்படின்னு ஒரு கருத்து எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு அப்படித்தான் இருக்குதா அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல சார் NDT படிச்சிருக்கேன், இப்ப ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் வச்சிருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச அளவுக்கு நாங்களே முயற்சி பண்ணி வாங்கி தரதுக்கு முயற்சி பண்றோம். வேற ஏதாச்சும் டவுட் சம்பந்தமா இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், அல்லது கீழ் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அதுலயும் நீங்க கேட்கலாம். இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒவ்வொரு டெக்னிக்கை பத்தியும் தனித்தனி வீடியோஸும் உங்களுக்கு வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் இருந்தா தான் எங்களுக்கு அது நடக்கும். ஸோ உங்களுக்கு உங்க சப்போர்ட்டை தெரிவிச்சீங்கன்னா, சப்போர்ட்னா ஒண்ணு இல்லை, கீழே கமெண்ட் பண்றது, வீடியோ லைக் பண்றது, ஷேர் பண்றது, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைக்கிறது, அவ்வளவுதான். அதை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டெக்னிக்கையும் நாங்க தனித்தனி வீடியோ போடுறதுக்கு முயற்சிகள் பண்றோம். தேங்க்யூ சோ மச்.